தங்கமயில் இப்படி போலீஸோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்தது உடனே பழனிவேல் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உள்ளே விடுறாங்க. என்ன ஆச்சுரா அப்படின்னு சொல்லும்போதும், அக்கா தங்கமயில் ஏதோ போலீஸ் கூட வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிதுக்கா, என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு அங்கே சரவணன் பார்த்துட்டோம். வீட்டில் மற்றவங்கள பார்த்து பழனிவேல் சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்கன்னு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வராங்க. அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு மீனாவோ அங்கே ராஜியும் கேட்க, மீனா ராஜி இவ அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாப்பா, எனக்கு நல்லா தெரியும். அடுத்த ட்ராமாவை ஆரம்பித்து வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணுன்னே முடிவு பண்ணிட்டா. அதுக்காக தான் இவன் இந்த மாதிரி நேரத்தில் உடிவரவும் செஞ்சுருக்கான். இதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை சார். இவன் இந்த மாதிரி புதுசாக ட்ராமா போடுறது ஒன்றும் புதுசு இல்லை எங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு தான் சார் இது புதுசாக இருக்கும். பேசாமல் இந்த கேஸெல்லாம் விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சொல்ல, ஹலோ யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், அங்கே கதிரும் போயிட்டு சொல்கிறாங்க. சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதை விசாரிச்சுட்டு போகலான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்லும்போது, கம்ப்ளைண்டா யார் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எங்கள் வீடா அப்படின்னா ராஜி கேட்குறாங்க. நீ யாருமான்னு சொல்லும்போது, அந்த வீடு எங்கள் அம்மா வீடு அப்படின்னு சொல்லும்போதும், அந்த வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே போய் வெளியே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு தெரியலேன்னு ராஜி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அக்கா என்னாச்சு, நீங்கள் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கவங்க மேலே இங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, சுடருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அந்த குமார் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க ஆட்கள் எல்லாருமே. அப்போ தான் எங்கள் சக்திவேல் முத்துவேல் அந்த குமார்னு எல்லாமே வந்து நிற்க, சுடர் வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் மாறி வடிவன்னு எல்லாமே வந்து நிற்க, என்னாச்சுமா இப்போ எதுக்குமா போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு மாறி சொல்லும்போது, அதுக்கு இங்கே சக்திவேலும் கேட்குறாங்க, என்னாச்சு யார் மேலே கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் சக்திவேல் குமார் அப்படின்றது யாருன்னு சொல்லி கேட்க, நாங்கள் தான் சார் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லும்போது, உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, சார் நாங்கள் என்ன பண்ணோம், பத்தாவதுக்கு இவங்க தங்கச்சியை தான் என் பையனுக்கு வந்துட்டு நான் கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்குது. ஏமா இந்த வீட்டில் உனக்கு ஏதாச்சும் கொடுமை நடக்குதுன்னு உங்கள் அக்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. அப்பா இவதான்ப்பா ஏதாவது சொல்லியிருப்பான், இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் வேறு வேலையில், ஏற்கனவே அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பவே நாம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே பார்த்தோம். இப்போது நாம் போய் தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்து நாம் தான்ப்பா சிக்கலில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு குமாரை சொல்ல, டே கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு எங்கள் சக்திவேல் குமாரை பார்த்து சொல்கிறாங்க. சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக சார் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க கேட்குறாங்க. உள்ளே போய் எல்லாரையும் செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணணும், ஒன்று விடாமல் செக் பண்ணணும் அப்படின்னு எங்கள் போலீஸ் தான் கூட வந்திருக்க மற்றவங்க கிட்ட சொல்லும்போது, எல்லாமே உள்ளே போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்னாச்சு, நீங்கள் பாட்டுக்கு உள்ள ஆட்களை அனுப்புறீங்க, என்ன பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, எங்கள் கௌரவத்துக்கு குறைச்சல் வேற விதமாக நீங்கள் இப்படி நடந்துக்கலாமா சார்னு சொல்லும்போது, பிரச்சனை கம்ப்ளைண்ட் வந்துட்டா அதை நாங்கள் விசாரிச்சு தானே சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸை சொல்கிறாங்க. முத்துவேல் பார்க்குறாங்க. சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்னன்னு ஒன்றும் தெரியலையே, இவன் நடானா திருப்பின்னு போலீஸை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த குடும்பத்துக்கு வேற வேலை இல்லைம்மா, இங்கே தங்கமயில் குடும்பத்தையும் அதே போல் உன் அண்ணன் சக்திவேலு குமார்னு ரெண்டு பேரையும் எதுவுமே சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குடும்பம் தான் அப்படின்னு அங்கே சரவணன்னு சொல்கிறாங்க. நீ வேற ஏண்டா கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு அங்கே பாண்டியன் சொல்லும்போது, சரவணன் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தங்கமயில் திரும்பி அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏங்க நான் வேணா போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரட்டமாங்கன்னு சொல்லும்போது, கொஞ்சம் அமைதியை இருடி கோமதி அப்படி நாங்கள் பாண்டியன் சொல்லும்போது, மச்சான் அண்ணன் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் போய் என்ன இதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பழனி வேலை பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் என்னாச்சுன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பழனி என்னென்னு ஒன்றுமே தெரியலன்னா அப்போ தான் வேற சொல்கிறாங்க. பழனி வேலை புரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது உள்ளே இருந்த எல்லாமே இங்கே வெளியே வரவும் செய்கிறாங்க. சார் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்து நிற்கிறாங்க. என்ன அதுன்னு இங்கே சக்திவேலும் முத்துவேலுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக முத்துவேலுக்கும் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் என்ன இதுன்னு புரியலை. சார் இந்த டேப்லெட் தான் அப்படின்னு சொல்லும்போது, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் இதுதான், இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இங்கே சரியாக தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, இங்கே போலீஸை பார்க்குறாங்க. சார் நான் சொன்னது போல் இவங்க தான் சார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, கைது பண்ணுங்க உடனே இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு போலீஸ்
சொல்லும்போது அங்கே அந்த சக்தி வேலையும் அந்த குமாரையும் கைது பண்ணுறாங்க. சார் நாங்கள் என்ன பண்ணோம் சார், நாங்கள் என்ன பண்ணோன்றதுக்காக எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணுறீங்க, அது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே புரியலேன்னு முத்துவேல் சொல்லும்போது, இந்த டேப்லெட் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தது, அதுவும் உங்கள் ரூம்லேருந்து தான் இந்த டேப்லெட் கிடச்சிருக்குன்னு அங்கே போலீஸே சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் உங்கள் ரூம்லேருந்து தான் இதை எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. நேற்று தான் இங்கே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போயிட்டுருக்கேன் சார். கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அதோட டேப்லெட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சக்திவேல் தான் அதை வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். சக்திவேலும் குமார் தான் இங்கே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனாங்க. அந்த டேப்லெட் தானே சார் இது அப்படின்னு சொல்லும்போது, இது ஆளையே கொல்றதுக்கான ஒரு மாத்திரை தான் இது. இதை தான் இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் உங்கள் இந்த பொண்ணு தங்கமயில் செக்கப்புக்காக போகிற அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே சில பேரை விசாரித்து அங்கே மெடிக்கலில் இங்கே அவங்களுக்கு அதிக பணத்தை கொடுத்து தான் இந்த மருந்தையும் மாத்திரையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பொண்ணு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஒருவேளை தங்கச்சிக்கா இருக்குமோன்னு பயந்து தான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஓடி வரவும் செஞ்சது. அதனால தான் நாங்களும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உடனே விசாரிக்க வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா சொந்த அண்ணனையே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து இங்கே லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போதும், அடி கடவுளே இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கானா இவனு. எங்கள் கோமதி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே சக்திவேலுடைய சட்டையை பிடிச்சு, சொத்துக்காக இந்த அளவுக்கு கூட நீ போவியா, இங்கே கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ண முயற்சி பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு ஓம் பிள்ளை என்னடானா என் அண்ணனை கீழே தள்ளி விட்டு பழைய தூக்கி கதை மேலே போட்டு தப்பிச்சு ஒன்னது மட்டும் இல்லாமல் அண்ணனை கொலை பண்ண வேற முயற்சி பண்ணியிருக்கான். நீ என்னடானா இன்னொரு பக்கம் அண்ணனை சொத்துக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க. சார் இவனுங்க 2 பேரையும் சும்மாவே விடாதீங்க சார் அப்படின்னு நாங்கள் கோமதியை சொல்கிறாங்க. என்னென்ன நீ எனக்கு தான் இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் பங்கு எதுவும் இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான்னு பார்த்தா இப்போது முத்துவேல் அண்ணனுடைய சொத்தையும் மொத்தமாகவே நீ அபகரிக்கும்னு நினச்சிட்டியா? மொத்தத்தில் உனக்கு சொத்து தானே முக்கியம், கூட பிறந்தவங்க யாரும் முக்கியமே இல்லைன்ற ஒரு முடிவை நீ எடுத்துட்டல அப்படின்னு அங்கே பழனிவேலு சொல்கிறாங்க. நான் சொல்ல வரது என்னன்னு அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவும் பேச வேணாண்ணே, நீ எதுவும் பேச வேணாம், ஆனால் நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, உனக்கு உன் தங்கச்சி சந்தோஷமாக வாழணுன்ற ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க, என் தங்கச்சி சந்தோஷமாக வாழணுன்னு தான் ஆசை. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன் குடும்பத்தில் எங்கள் வீட்டு பொண்ணை கொடுத்ததை நினச்சி எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் வருத்தப்பட்டு நிற்கணும்னு சொல்லும்போது, அடி என் மயில் அப்படின்னு பின்னாடியே ஆட்டோவில் வந்து இறங்குற அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து எங்கள் தங்கமயிலை பார்த்து, இப்போ உனக்கு சந்தோஷமான கன்னத்தில் பலான்னு அங்கே தங்கமயில் கடத்தில் அறையை விட இதை பார்த்த சரவணன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஓடி வந்து தடுக்கவும் செய்கிறாங்க. என்ன நீ புதுசாக ஏதோ கட்டம் பொண்ணாட்டியே அடிக்கிற மாதிரி அதுக்காக நீ வந்து தடுக்கிற மாதிரி நின்று ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காத. அதான் உனக்கு அவளுக்கு எதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சுல, அவள் வாழ்க்கை தான் எக்கேடோ சீர்கெட்டு போச்சு. அதுக்காக சுடருடைய வாழ்க்கையை அவள் கெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறது தப்பு இல்லையா? அவள் என்னமோ ஏதோ நடந்துட்டு போனால் விட வேண்டியதானே. இந்த வீட்டோட சொத்து சுடர் பேரில் தானே வருது. சுடரு இப்போ தெரிஞ்சுக்கிட்டே உன் அக்காவை பற்றி, அவளுக்கு இங்கே நீ சந்தோஷமாக வாழ்றது பிடிக்கலை, வசதியான வாழ்க்கை வாழ்றது பிடிக்கல, எங்கள் வீடும் சொத்தும் புருஷன் பேரில் வந்துடுமோன்னு எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணி இங்கே வந்து போலீஸில் இங்கே உன் புருஷனையும் உன் மாமனாரையும் போட்டு கொடுத்துட்டா பார்த்தியான்னு சொல்லும்போது, அம்மா போதும் நிறுத்துறியா, நீ பேசினதை ஒரு அளவு தான் என்னால் கேட்டுக்க முடியும். இதுக்கு மேலே நீ சொல்கிறது எதையுமே நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். அக்கா பண்ணது சரிதான், இவங்க 2 பேரும் பண்ணது நீ சரின்னு சொல்ல வரியா? ஒரு உயிரை, அதுவும் இந்த வீட்டில் இருக்க ஒரு பெரிய மனுஷருடைய உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறது சரின்னு சொல்ல வரியா அப்படின்னு சுடருமே அம்மாவும் அப்பாவையும் பார்த்து திட்டுறாங்க. இவ சின்ன பொண்ணுதாம்மா, ஆனால் இவளுக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு அங்கே தங்கமயில் சொல்கிறாங்க. பாத்தியா இங்கே மாமாவை தங்கமயில் அக்காவை அவங்க அம்மா அப்பாவை அடித்ததை பார்த்ததும் தாங்க முடியாமல் ஓடி போய் தங்கமயில் அக்காக நிற்கிறத பார்த்தியான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இந்த சுகன்யா வந்துட்டு இங்கே மீனாக்கிட்ட அந்த நேரத்தில் ரஞ்சித் அப்பாவை போய் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா உங்களுக்கு எதுவும் இல்லையே, நீங்கள் அந்த மாத்திரையை போடலைன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, நான் இன்னும் அந்த மாத்திரையை எடுக்கக்கூட இல்லை, காலையில் சாப்பிட்டதுக்கு பிறகு போடலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த பொண்ணு ஓடி வந்து என்னை காப்பாற்றலைன்னா என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சக்திவேல் இந்த அளவுக்கு போவான்னு நான் நினைக்கவே இல்லாமான்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் புருஷனும் என் பிள்ளையும் சொத்துக்காக இவ்வளோ மட்டமாக யோசிப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் மாரியை சொல்லிட்டு அழுகிறாங்க. மாறி அழாத மாறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆனால் இதுக்கு மேலே இந்த விஷயத்த
விஷயத்த நம்ம விட்டு வைக்கிறதும் சரியில்லைண்ணே. சொத்தை பிரிக்கிறதானே சரி. சொத்துக்காக அண்ணன் இன்னும் என்னெல்லாம் செய்யுமோன்னு நினைக்கும் போது எங்களுக்கு தானே பயமாக இருக்குது. அதுவும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எங்கள் பழனி வேலை சொல்கிறாங்க. அவனுங்க 2 பேரும் இனி இந்த வீட்டு வாசலை மிதிக்க முடியாது அப்படின்னு அப்பத்தா வேற ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் அவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டு போக வீட்டில் இருக்க மற்றவங்க அவங்களுக்காக யாரும் துடிக்கவும் இல்லை, அவங்களுக்காக கவலைப்படவும் இல்லை, அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணவும் இல்லை. மொத்தத்தில் முத்துவேல் குடும்பத்தையும் காப்பாற்றினது இங்கே ஓடி வந்து தங்கமேல் தான் காப்பாற்றிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. தான் அம்மாவும் அப்பாவையும் எதிர்த்து நிற்கிறாங்க சுடனும் தங்கமேலும். இதை பார்த்த சரவணனுக்கு இப்போ தான் உண்மையான விஷயம் புரியுது. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கேடுகட்டமான வேலை பார்த்துருக்காங்கன்றதும், அதே நேரத்தில் பொண்ணுங்களை எப்படியெல்லாம் அடித்து தான் வழிக்கு கொண்டு வரணுன்றதையும் அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு ரொம்ப கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரவணனும். ஆனால் இங்கே சக்திவேலும் குமாரும் போலீஸ் கஸ்டடியில் அங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்க.